வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான நிழற்குடை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு முக்கியமான மெசேஜையும் இந்த படம் மூலியமா சொல்ல வந்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் இந்த படத்தோட கதையில இருக்கும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு முதியோர் இல்லத்தை காட்டுறாங்க. இதை நடத்திட்டு இருக்க ஓனருக்கு போன் கால் வருது. சிஎம் செல்லுல இருந்து ஆளுங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் சிஎம்ஏ பேசுறாரு. இவங்க ரொம்ப சிறப்பா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த வருஷம் இவங்களுக்கு அவார்டு தரதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இதை கேட்டு ஓனர் சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்சது போல இப்ப பேட்டி எடுக்கிறதுக்காக மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. சார், உங்களுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு, இதை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த ஓனர் இருக்கார்ல, இதுக்கு நான் காரணம் கிடையாது, இங்க வந்திருக்க ஜோதின்னு ஒருத்தங்க தான் காரணம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜோதி இந்த இடத்துக்கு வராங்க. இந்த ரோலை தேவயானி தான் பண்ணிருப்பாங்க. எல்லாருமே இங்க இருக்கிறவங்கள பாத்துக்கிறதுல மட்டும் தானே கவனம் செலுத்துவாங்க. ஆனா ஜோதியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி கிட்ட பேசி திரும்பி ஃபேமிலி கிட்டே அனுப்பி வைக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை இங்க இருந்து திரும்பி ஃபேமிலியோட சேர்த்து வச்சிருப்பாங்க. அதுதான் நான் பண்ணது, அதுக்கு தான் அவார்டை ஒதுக்கி இருக்காங்க போல, இதை எல்லாருமே பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜோதியை பொறுத்த வரைக்கும் இலங்கையை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அகதியா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாம் இழந்திருக்காங்கல்ல, அதனால மத்தவங்க அந்த மாதிரி இழந்து கஷ்டப்படக்கூடாது, ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க. இவங்க பேசுறத கேட்டு எல்லாருமே இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க இருக்கவங்க தான் கதையில முக்கியமான கேரக்டர்ஸா இருப்பாங்க. இவங்க பேரு லான்சி அப்படின்றது. லான்சியும் காலையில ஹஸ்பண்ட் எழுப்புறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நிலான்ற ஒரு பெண் குழந்தை இருக்கா. ஹஸ்பண்ட் பேரு நிரஞ்சன், அவர் இந்துவா இருப்பாரு, இவங்க கிறிஸ்டினா இருப்பாங்க. வீட்டு எதிர்த்து தான் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. வீட்டுக்கிட்ட பேசவே வேணான்ற மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் அயன் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் தம்பி கிட்ட இருந்து போன் கால் வருது. குழந்தைக்கு காது குத்தணும்ல, நீ ஃபங்க்ஷனுக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, காது குத்தணுமா இல்ல ஞானஸ்தானம் எடுக்கணுமா நான் முடிவு பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாம எனக்கு கால்லாம் பண்ணாத, முதல்ல போனை வையின்ற மாதிரி கோவமா பேசுறாரு. எதுக்கு தம்பி கிட்ட இவ்வளவு கோவமா பேசுறீங்க, அவன் சொல்றதையும் கேட்கலாமே அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலியை நம்மள ஏத்துக்கல, இதுக்கப்புறம் நம்ம அவங்களை ஏத்துக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால பேபி சீட்டர் வச்சுதான் குழந்தைய பாத்துப்பாங்க. என்ன இன்னும் பேபி சீட்டர் வரலன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் திவ்யா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எதுக்காக இவ்வளவு லேட்டுன்ற மாதிரி முதல்ல சத்தம் போடுறாங்க. சரி, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ, நாங்க கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. பேரண்ட்ஸ் கிளம்பணும்னா அந்த குழந்தை பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. அதை பத்தி எல்லாம் திவ்யா கவலையே பட மாட்டாங்க. சோஃபால உட்கார வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு பொறுமையா அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த வீட்டுல இருக்க சாப்பாடையே இவங்க எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப கேர்லெஸ்ஸா தான் இவங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யாருக்குமே தெரியாம தான் இங்க வந்திருக்காரு போல. இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. இங்க வேணாம், ரூம்குள்ள வான்ற மாதிரி இவங்க ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாங்க. பாய் ஃப்ரெண்ட் இவங்களுக்காக மல்லிகை பூலாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ வெயிட் பண்ணு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. ஆக்சுவலா லான்சி நிறைய ட்ரெஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஒரு ட்ரெஸ் போட்டு தான் இந்த இடத்துக்கு வராங்க. ரெண்டு பேருமே வீட்டுல இருக்க ட்ரிங்க்ஸை சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணு, நான் குழந்தைய தூங்க வச்சுட்டு வரேன்ற மாதிரி திவ்யாவும் குழந்தைகிட்ட வந்துடுறாங்க. இதை நீ குடின்ற மாதிரி டானிக்கா குடிக்க வைக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாவே குழந்தைய குடிக்க வைக்கிறாங்க. அப்பதான் குழந்தை தூங்குவான்றதுக்காக. குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்க. ஈவினிங் ஆனோன்னா அந்த பாய் ஃப்ரெண்ட் கிளம்பி போயிடுறாரு. இப்ப நிரஞ்சன் பாஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பையனை அமெரிக்காக்கு அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காரு. அவனுமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா ஹீரோ போனோன்னு ஆசைப்படுறாரு. அதை பாஸ் தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ண 4-5 பேர் அனுப்பிட்டீங்க, என்ன மட்டும் எதுக்கு அனுப்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. எல்லாருமே அமெரிக்காவுக்கு போயிட்டா இங்க வேலையெல்லாம் யார் பாக்குறது, ஒன்ன மாதிரி ஆள் ஒருத்தர் எனக்கு கிடைக்க மாட்டான், இங்கதான் உனக்கு நிறைய ஏற்பாடு பண்ணி தந்திருக்கேன்ல, சம்பளமும் அதிகமா தரேன், நீ இங்கே இருன்ற மாதிரிலாம் பாஸ் சொல்லிட்டாரு. பாஸ், அமெரிக்காவுக்கு போகணுன்றது என்னோட ஆசை, நான் கண்டிப்பா அமெரிக்காவுக்கு போவேன், நீங்க ஏற்பாடு பண்ணலன்னா நானே ஏற்பாடு பண்ணிப்பேன்னு சொல்றாரு. லான்சியை பொறுத்த வரைக்கும் காஸ்மெட்டிக்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கம்பெனில தான் வேலை பார்க்கறாங்க. இவங்களுக்கு நிறைய பிரான்ச்லாம் இருக்கும். இவங்க அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நானும் ஹஸ்பண்டும் அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் சார், அந்த பிரான்ச்ல எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கண்டிப்பா மேல இடத்துல பேசுறமா, உன் வேலை நல்லா இருக்கு, சீக்கிரமே அனுப்புறதுக்கு ட்ரை பண்றன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே கேட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த திவ்யா இருக்கா பாத்தீங்களா, பாய் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. கதவை தட்டுற சவுண்ட் கேட்டோன்னு இந்த குழந்தைய தூக்கிக்கிறா. இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிற மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேர்கிட்ட நடிச்சிட்டு இருக்கா. குழந்தை காலையில இருந்து என்னை விட்டு இறங்கவே இல்லை, அதனாலதான் வீட்டு வேலையை சரியா பார்க்க முடியலன்ற மாதிரிலாம் சொல்றா.
ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டு வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்புன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. நிரஞ்சன் கொஞ்சம் அப்செட்டா வந்திருக்காரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. நான் ட்ரெயின் பண்ண 4வது ஆளா அமெரிக்காக்கு அனுப்பி வச்சிட்டாரு, என்ன மட்டும் அனுப்ப மாட்டாரு, அந்த எம்டியை பார்க்கும் போதே கோவம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி இப்ப எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு, ஃப்ரீயா விடுன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்போ குழந்தைய படுக்க வச்சிடுறாங்க. இவங்க 2 பேருக்குமே வேலையில ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, அதனால இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்லாம் பண்றாங்க. அந்த திவ்யா 1 நாள் 2 நாள் கிடையாது, ஆவுனா பாய் ஃப்ரெண்ட வர வச்சிடறா, இந்த பொண்ணுக்கு டானிக்க கொடுத்து படுக்க வச்சிடறா. இது ரொம்ப ரெகுலரா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு நாள் இவங்க 2 பேர் ஒன்னா இருக்கும் போது அந்த குழந்தை அழுவுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அச்சச்சோ டானிக்க கொடுக்க மறந்துட்டேன், இரு பாத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்களுமே பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்கு, அவ பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கா. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பாய் ஃப்ரெண்ட வேகமா அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி லான்சிக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொல்றாங்க. லான்சி பதட்டப்பட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. செக் பண்ண டாக்டருக்கு ஏதோ தப்பா இருக்கிறது தெரிஞ்சிருது. நீ டானிக்க கரெக்டான அளவுல தான் தந்தியா இல்ல அதிகமா தந்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல இல்ல, அவ உடம்பு முடியாம இருக்கும் போது லைட்டா தான் டானிக்க தந்தன்ற மாதிரிலாம் இவங்க சமாளிக்கிறாங்க. இவங்க அதிகமா தந்ததை இந்த இடத்துல மறைச்சிடுறாங்க. குழந்தை இப்போ ஓகே தானேன்ற மாதிரி பேரண்ட்ஸ் கேக்குறாங்க. ஓகேன்னு சொல்ல முடியாது, உங்க குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறதா சொன்னல, அவ அழுதாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், முடிஞ்ச அளவுக்கு அழுவாம பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி பேரண்ட்ஸும் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து குழந்தைய கூப்பிட்டு கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கிட்ட வந்துட்டு வீட்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறாங்க. அப்ப செக்யூரிட்டி இருக்கார்ல, சார் உங்ககிட்ட பேசணும், என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, தினமும் நீங்களும் மேடமும் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்க பிளாட்டுக்குள்ள வரான் சார், என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிச்சு பார்த்தேன், திவ்யாக்கு சாப்பாடு தரதுக்காக வரதா சொல்றான், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல, 2 மணி நேரத்துக்கு மேல வீட்டுக்குள்ள இருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு, இந்த சைடு திவ்யாவும் நம்ம மாட்டிப்போமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கா. அப்பதான் லான்சிக்கு போன் கால் வருது. லான்சி கீழே வான்ற மாதிரி ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணிருக்காரு. இரு நான் வந்துடுறேன்ற மாதிரி திவ்யா கிட்ட சொல்லிட்டு இவங்க கீழே வந்துடுறாங்க. சிசிடிவில இவருமே காமிச்சிடுறாரு. திவ்யா ஒருத்தனை வர வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இத வீடு நினைச்சியா இல்ல லாட்ஜ் நினைச்சியா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இவள பலார்னு கண்ணத்திலே அறையிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம்ன்ற மாதிரிலாம் அவ கெஞ்சிட்டு இருக்கா. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் லைஃபே போயிடும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. முதல்ல இந்த வீட்டை விட்டு போய் தொலை அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்தி விடுறாங்க. குழந்தைய நம்ம யாராவது பாத்துக்கிட்டாதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லான்சி பேசாம நீ வேலையை விட்டு நீ குழந்தைய பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஏன் நான் வேலை விடணும், நீ வேலையை விட்டு நான் வேலைக்கு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரிலாம் வருது. சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குழந்தைய பாத்துக்கோ, அதுக்குள்ள பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, என்னால பாத்துக்க முடியாது, நாளைக்கு நீ பாத்துக்கோன்னு லான்சி சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன். 2 பேருமே மாத்தி மாத்தி கொஞ்ச நாள் பேபி சிட்டர் கிடைக்கிற அளவுக்கு பாத்துக்கலாம்னு சொல்றாரு. மறுநாள் இவருமே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாரு. வீட்ல இருந்து வேலை பாக்குறேன்ற மாதிரி எம்டி கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப வீட்ல இருந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. நடுவுல ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நல்லபடியா பாத்துட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபோட டர்ன் வருது. அவங்க வீட்ல இருந்து குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாங்க. வீட்ல இருந்து அவங்க வேலையெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்றாங்க. இன்னைக்கு நிரஞ்சன் தான் வீட்ல இருந்து குழந்தைய பாத்துக்கணும். அப்பதான் எம்டி கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு அந்த டீலை கன்ஃபார்ம் பண்ணும், நீ வந்தாதான் நடக்கும், தயவு செஞ்சு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வர முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா எம்டி கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. வேற வழி இல்லாம இவருமே கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. இப்ப கதவை திறந்த மாதிரி வச்சிடுறாரு. குழந்தை படுத்து தூங்கிட்டு தான் இருக்கா, நடுவுல பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. செக்யூரிட்டியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப இவரும் மேல வந்து அந்த கிளைண்ட்டுங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. பேசி டீல ஓகே பண்றாரு. நடுவுல ஜன்னல் வழியா எல்லாம் ஓகேவா இருக்கான்ற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் கார்ல வராரு. அப்ப செக்யூரிட்டி இருக்க மாட்டாரு. இவங்க யாரு காரை திறந்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி சட்டுன்னு கதவை சாத்திடுறாரு. அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குல்ல, கண் முழிச்சிடறா. கண் முழிச்சவ பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. இவங்களால காரை திறக்க முடியல. இந்த இடமே ரொம்ப பரபரப்பா மாறிடுது. மேல இருந்து இவருமே கவனிச்சிடுறாரு. கவனிச்சவரு பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வேகமா கீழே வந்துடுறாரு. கதவை திறந்து பொண்ணை நல்லபடியா வெளியே எடுத்துடுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருப்பாரு. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு திட்டுறாங்க. எம்டி கூப்பிட்டதுனால தான் போனேன், என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் எம்டி இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆக்சுவலா இவர் பேசி அந்த டீலை ஓகே பண்ணிருப்பாரு. அதுக்கு கிஃப்ட் தந்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த எம்டியை சுத்தமா லான்சிக்கு பிடிக்காது போல வேணும்ட்டே பாத்திரத்தை போட்டுட்டு இருக்காங்க. சார் அவ கோவமா இருக்கா, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அந்த எம்டி இருக்கார்ல, நாளைக்கு உன் பாப்பாவோட பர்த்டேல அதை கொண்டாடுறதுக்காக ஒரு ஆசிரமத்துல நான் செய்ய வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்கேன், நீங்க போய் அங்க கொண்டாடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. ஆசிரமத்துல கொண்டாடினா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக இவங்களுமே குழந்தைய கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அங்கதானே ஜோதி இருக்காங்க, அவங்க தான் இந்த குழந்தைய ஸ்டார்டிங்ல இருந்து பாத்துக்கிறாங்க. ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறத இந்த பேரண்ட்ஸுமே கவனிக்கிறாங்க.
இவங்கள மாதிரி ஒரு பேபி சிட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு கிளம்புற டைம் வந்துருது. இங்க இருக்க ஓனர் கிட்ட ஜோதி மேடமா கூட்டு போக முடியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவங்க கிட்ட பேசி பாருங்க, அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்ப ஜோதி கிட்ட இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும், ஏன்னா வீட்டுல இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, உங்களை மாதிரி நம்பிக்கையானவங்க தேவைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜோதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க, நாங்க வரோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பை காட்டுறா. இவங்களுமே சந்தோஷமா அந்த பொண்ணுக்கு பை காட்டுறாங்க. இப்ப ஜோதி அவங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்க ரூம்க்கு வராங்க. அவங்க ஃபேமிலி போட்டோவை பாக்குறாங்க. இப்பதான் இவங்க மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா போர் டைம்ல இவங்க ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கள நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்திருப்பா. இந்த சின்ன பொண்ணும் பார்க்க அதே மாதிரி இருக்கா. ஒன்ன பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த குழந்தைய பார்க்கலான்னு அம்மா முடிவு பண்ணிருக்கேன், பார்க்க போறேன்ற மாதிரிலாம் போட்டோவை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஜோதியே இவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஜோதிக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. நீ சொல்லிரு, நான் வேலைக்கு கிளம்புறேன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. இல்ல நீங்க சொல்லிருங்க, நான் வேலைக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேருமே கிளம்புங்க, குழந்தைய பாத்துக்கிறதுலாம் எனக்கு பழக்கப்பட்ட வேலை தான், நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களுமே குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆக்சுவலா வீட்டுல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் போட்டதை போட்ட மாதிரியே வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இவங்க பக்காவா கிளீன் பண்ணிடுறாங்க. சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. நைட் வந்து அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, நீங்க இன்னும் சாப்பிடல, நாங்க எதையாவது ஆர்டர் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆர்டர்லாம் போட தேவையில்ல, நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எது சமைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க சாப்பிடறதுக்காக வராங்க. இவங்க சாப்பிட்ட உங்களுக்கு சூப்பரா படுது, நாங்க ஹோட்டல்லயே சாப்பிட்டு பழகிட்டோம், வீட்டு சாப்பாடு சாப்பிட சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஜோதி ஊர்ல ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிட்டதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே இறந்து போயிட்டாங்கல்ல, சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்றாங்கன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஜோதிமா, யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இருக்கோன்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது குழந்தை அழுவ ஆரம்பிக்கிறா. இவ வேற இந்த நேரத்துல அழுவுறாளே அப்படின்ற மாதிரி சலிப்பா தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஜோதி இருக்காங்கல்ல, என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பத்துல இருந்து ஜோதி கூடிய பொண்ணு சேர்ந்து தூங்கலாம் ஆரம்பிக்கிறா. ஜோதி நிறைய கதைலாம் சொல்லி அந்த பொண்ணை தூங்க வச்சிட்டு இருக்காங்க. ஜோதி இந்த வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆயிருது. இந்த பொண்ணுமே ஓரளவுக்கு வளர்ந்துடுறா. ஆக்சுவலா அவங்க வீட்டுல இருக்கும் போது பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை நம்பி ஜோதி இருக்காங்கல்ல கொஞ்சம் தள்ளி போயிருப்பாங்க. ஆனா பாத்துக்கிறேன்னு சொன்னவங்க பிஸியா போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை தண்ணிக்குள்ள விழுற மாதிரி போயிருக்கோம். நல்ல வேலையை இவங்க காப்பாத்திடுறாங்க. இந்த குழந்தை ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டால, குட் டச் பேட் டச் பத்திலாம் இவங்களுமே சொல்லிலாம் தந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா குழந்தைய கூப்பிட்டுட்டு இவங்களும் பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வருவாங்க. அந்த இடத்துல ஒரு பெரியவர் இவங்க கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. இந்த பாப்பாவை பார்க்கறதுக்காக இவருமே நடுவுல வருவார் போல. அந்த பாப்பாக்கு சாப்பிடுற மாதிரி ஐட்டம்லாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப ஜோதியும் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. பிளாட்டுக்கு போலான்ற மாதிரி லிப்டுக்குள்ள போய் பட்டனை பிரஸ் பண்றாங்க. அப்பன்னு பார்த்து வேற ஒருத்தர் பட்டனை பிரஸ் பண்ணி நிறுத்திடுறாரு. அவர் பார்க்கவே கொஞ்சம் ஆள் வித்தியாசமா இருக்காரு. ஜோதி அவரை பார்த்து பயப்படுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சாக்லேட் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சாக்லேட்டை இந்த சின்ன பொண்ணு கிட்ட நீட்டுறாரு. வாங்க கூடாதுன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க போல. அந்த பொண்ணு வேணான்ற மாதிரி சொல்லிடுறா. இவங்களோட ஃப்ளோர்லயே தான் அந்த நபரும் இருக்காரு போல. வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு போறாரு. அவர் வீட்டுக்குள்ள பார்த்தா சின்ன பசங்க விளையாடுற பொம்மைகள்லாம் நிறைய இருக்கு. பொம்மையை பார்த்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பொம்மைக்கு சாக்லேட்டை ஊட்டி விடுற மாதிரி பண்றாரு. என்கிட்டயே சாக்லேட் வேணான்னு சொல்லிட்டல, என்கிட்டயே சாக்லேட் வேணான்னு சொல்லிட்டலன்ற மாதிரி சைக்கோ மாதிரி பண்றாரு. ஒரு கத்தி எடுத்து வச்சிருக்க ஒரு பொம்மையை திரும்ப திரும்ப குத்திட்டு இருக்காரு. எப்பவுமே வர டைமை விட அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லேட்டா தான் வந்திருக்காங்க. என்ன லேட்டுன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க ரெண்டு பேருமே இப்ப கேட்கிற நிலைமையில இல்ல, காலையில உங்ககிட்ட பேசிக்கிறேன், போய் படுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மறுநாள் காலையில சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. நேத்து ஈவினிங் சீக்கிரமா வந்து பொண்ணை பிளே ஹவுஸுக்கு கூட்டு போறதா சொன்னீங்க, நீங்க வரவே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் இன்னைக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு கூட்டு போறதா சொல்லியிருக்கீங்க, இன்னைக்காவது கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சாரிமா, இன்னைக்கும் எங்களுக்கு வேலை இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி விடுங்க, நானே நிலாவை கூட்டு போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நிலாவை கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி லிப்ட் கிட்ட இவங்க வந்துட்டு இருக்காங்க. அவனுமே லிப்ட்ல ஏறதுக்காக வரான். அதுக்குள்ள இவங்க பட்டனை பிரஸ் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் படிக்கட் வழியாவது போய் அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி வேகமா இறங்கி வந்துட்டு இருக்கான். கீழே வந்து லிப்ட் ஓபன் ஆகும் போது பாக்குறான் அவங்க இல்லாம இருக்காங்க. இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட சும்மாவே காசெல்லாம் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். இவனை கூட்டு போறதுக்காக வேற ஒருத்தன் வந்திருக்கான். அப்படி கூட்டு போக வந்தவன் இருக்கான்ல, இவன் கிட்ட ஒரு கன்னை தரான். எதுக்காக இவன் கன்னு வச்சிருக்கான், எதுக்காக இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கான்றது கிளியரா தெரியல.
இவன் போனதுக்கு அப்புறம் இவங்களும் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வராங்க. செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு போனான்ல அந்த பையன் யாரு, என்ன பேசிட்டு போனான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுவும் பேசலமா, புதுசா தான் வந்திருக்காரு, எனக்கு பெருசா எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியலன்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி சொல்றாரு. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா. வழியில ஒரு நபர் பைக்ல நின்னுட்டு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒய்ஃபோட தம்பியா தான் இருப்பாரு. அக்கா கிட்ட பேசலான்ற மாதிரி தான் தினமும் இந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. போய் அவங்க கிட்ட பேசிட்டு வான்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. பேசுறதுனால என்ன ஆக போகுது, எதுவுமே ஆக போறது இல்ல, என்ன கூட்டு போனோம்னு சொல்லுவான், நான் போயிடுவான்ற மாதிரி ஒய்ஃபை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ஈவினிங் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. நாங்க இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கோம், காரணம் சொல்லுங்க பாப்போன்ற மாதிரி ஜோதி கிட்ட கேக்குறாங்க. ஓஹோ, ரெண்டாவது குழந்தை பிறக்க போதான்னு அவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் கிடையாதுமா, நாங்க ரெண்டு பேருமே அமெரிக்காக்கு போகணும்னு ஆசைப்பட்டோம்ல, சீக்கிரமா நாங்க அமெரிக்காக்கு போக போறோம்ன்ற மாதிரி ஸ்வீட்டை ஊட்டி விடுறாங்க. அந்த தகவலை கேட்டோன்னே இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த பொண்ணை மிஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜோதியும் அந்த சின்ன பொண்ணும் பால்கனில விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நெய்பர் இருக்கான் பாத்தீங்களா, ரெண்டு பேர் கூட வந்திருக்கான். அந்த ரெண்டு பேர்கிட்ட இந்த சின்ன குழந்தைய காட்டுறான். ஏன் எதுக்குன்றது தெரியல. இப்ப லான்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஈரோட எம்டியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் ஹஸ்பண்ட் அமெரிக்காக்கு அனுப்பவே இல்லல்ல, அதை சொல்லி தான் கிண்டல் பண்றாங்க. இப்ப எங்க ரெண்டு பேருக்குமே சேர்ந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு, சந்தோஷமா போக போறோன்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க லான்சி, வா கிளம்பலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கூட்டு போறாரு. வேணும்ட்டே ஒய்ஃபு கிட்ட இந்த மாதிரி பேச சொல்லிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிக்கிறியான்ற மாதிரி எம்டி கேக்குறாரு. போங்க போங்க, அமெரிக்காக்கு போக போறதா சொல்றீங்கல்ல, நான் இருக்கும் போது நீங்க எப்படி அமெரிக்காக்கு போறீங்கன்றத நானும் பாக்குறேன்ற மாதிரி இவருக்குள்ள இவரே சொல்லிக்கிறாரு. இந்த நிலாவை பாக்குறதுக்காக நடுவுல ஒரு தாத்தா வருவாரு பாத்தீங்களா, அவருமே இந்த பொண்ணுக்கு நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. தாத்தா, இதுக்கப்புறம் நீங்க என்ன பார்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்றா. ஏன் பொண்ணு இப்படி சொல்றான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பேரண்ட்ஸ் அமெரிக்காக்கு போக போறாங்கன்ற மாதிரி ஜோதி சொல்றாங்க. இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா பாத்தீங்களா, இந்த பெரியவரும் போன் எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்பதான் அந்த நெய்பர் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் ரிமோட் காரை வச்சு அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த இடத்துக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு ரிமோட் காரு போயிட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. எப்படியாவது பக்கத்துல வர வச்சு மயக்கமாக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு பாட்டுக்கு பிடிக்கிறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கா. வந்துட்டா பிடிச்சிடலான்ற மாதிரிலாம் இவன் யோசிக்கிறான். சட்டுன்னு அந்த பொண்ணு மேல இவங்க கைய வச்சிடுறாங்க. இங்க எதுக்காக வந்திருக்கன்னு கேக்குறாங்க. ஒரு காரை ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்றா. நான் உனக்கு ஃபிளைட்டே வாங்கி தரேன், வா கிளம்பலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபிளைட்டை வாங்கி தந்துடுறாங்க. இந்த ஃபிளைட் எப்படி வானத்துல பறக்குதுன்ற மாதிரி இவங்க கிட்ட டவுட்லாம் கேட்டுட்டு இருக்கா. என் அப்பா கிட்ட கேட்க போறேன்ற மாதிரி வெளியே இருக்கா அப்பா கிட்ட டவுட் கேட்கறதுக்காக வந்துடுறா. அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்கான்னு ரெண்டு பேருமே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஈரனோட அண்ணன் தான் வந்திருக்காரு. அந்த அண்ணனுமே இந்த குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாரு. வீட்டுல இருக்கவங்க குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றேன், என்ன எதுக்காக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ குழந்தைய கூட்டிட்டு அமெரிக்காக்கு போலான் இருக்கியாமே, அமெரிக்காக்கெல்லாம் போக தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பயங்கரமா லான்சி டென்ஷன் ஆகுறாங்க. யாரு உனக்கு ஃபேமிலியை விட்டு அனுப்பி தானே விட்டீங்க, இப்ப என்ன திடீர்னு உங்களுக்கு பாசம் வருது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் தம்பியை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. தம்பியா அண்ணனான்னு தெரியல, அவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. அவர் ஆசையா குழந்தைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை அவரோட மூஞ்சிலேயே தூக்கி அடிச்சிடுறாங்க. இது எல்லா விஷயத்தையும் ஜோதி பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் உன்னோட அண்ணன், நீ எதுக்காக இவ்வளவு கோவமா ரியாக்ட் பண்ண, பொறுமையா பேசிக்கலாம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. ஃபேமிலியே சேரலாம்னு நினைச்சாலும் இவங்க சேர்ற ஐடியால இல்லன்றது ஜோதிக்கு தெளிவா புரிஞ்சிருது. வேற ஒரு கம்பெனி மூலியமா தான் இவங்க ஃபாரினுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அமெரிக்கால என்ன வேலைன்றதெல்லாம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆபீஸ் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறாரு. அதே மாதிரி குழந்தைக்கு பக்கத்துலயே ஸ்கூல் இருக்கு, நீங்க இந்த ஸ்கூல்லயே சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நாங்க ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கலான் இருக்கோம், நீங்களும் கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி இவரையும் இன்வைட் பண்ணிடுறாங்க. இந்த நிலா இருக்கா பாத்தீங்களா, வெளிநாட்டுக்கு போறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் கூட ஜோதிமாவும் வராங்கன்னு நினைக்கிறா. நீங்களும் வரீங்கல்ல, ஜாலி தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. குழந்தைக்கு இது தெரியாம பாத்துக்கலான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. குழந்தைய இவங்க பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க போல, தனியா வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஈவினிங் டைம் இவங்க ரெண்டு பேருமே பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீங்க சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அங்க வரப்போறதா அந்த பொண்ணு நினைச்சிட்டு இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட நீங்க சொல்லிருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லக்கா, நாங்க ஃபாரின்ல போய் கூட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரிலாம் லான்சி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஜோதியை இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க.
இப்ப ஈவினிங் பார்ட்டிக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் திவ்யான்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவ வேற ஒருத்தர் கிட்ட பேபி சிட்டிங் வேலைக்காக பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறா. இதெல்லாம் நிரஞ்சன் பார்த்திருப்பாரு. அவளெல்லாம் வேலைக்கு சேர்க்காதீங்க, அவ சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரின்ற மாதிரி அந்த நபருமே ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் திவ்யா லாங்ல இருந்து பார்த்திருப்பாங்க. என்ன வேலையை இப்படி கெடுத்து விட்டானே அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப பாஸுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் ஒய்ஃப் பேசினதை மனசுல வச்சுக்காம வந்ததுக்கு நன்றின்ற மாதிரி இவர் பாஸை வெல்கம் பண்றாரு. பாஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு லான்சி வந்துடுறாங்க. நாங்க அமெரிக்காக்கு போக போறோம்ன்ற மாதிரி பயங்கரமா சீன்லாம் போட்டுட்டு இருக்காங்க. வேற ஒருத்தர் இருக்காருல்ல, ஜோதிமா கூட உன்னோட பொண்ணு நல்லா அட்டாச் ஆயிட்டா, அவங்களையும் கூட்டு போக போறீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. அவங்க எல்லாம் இல்ல, பொண்ணு மட்டும் தான் வர போறான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து அந்த பொண்ணு கேட்டுறா. அப்ப ஜோதிமா வரலையான்ற மாதிரி ஃபீல் பண்றா. ஜோதிமா எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க, நீங்க வரப்போறது இல்லன்ற மாதிரி கேட்கிறா. அப்படிலாம் இல்லடா, நானும் வரப்போறேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல நீங்க பொய் சொல்றீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அதை பார்த்து இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, வா உன்னை எல்லார்கிட்டயும் இன்ட்ரோடியூஸ் பண்றன்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த பொண்ணு பேசினதை கேட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப பார்ட்டில இருந்து நேரா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அந்த பொண்ணு பேசினதை நினைச்சு அழுதுட்டுலாம் இருக்காங்க. இப்ப நமக்கு அந்த நெய்பரை காட்டுறாங்க. அவர் கண்ணெல்லாம் எடுத்துக்கிறாரு. இப்ப பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவரை பார்த்த பாஸ் இருக்கார்ல, ஆள் பார்க்க வித்தியாசமா இருக்கிய தம்பி, நீ என்ன வேலை பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அவன் இவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த பொண்ணு எங்க இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஒரு பக்கம் போறா, அதனால இவனுமே எந்திரிச்சு இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு ஐஸ் வண்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறான். அந்த பொண்ணுமே இந்த ஐஸ் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜோதிமா ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து லான்சியும் குழந்தைய கூட்டு போலான்னு நினைக்கிறாங்க. குழந்தை இந்த ரூம்ல இல்லையே, நீ தானே குழந்தைய கூட்டு போன, அதுக்கப்புறம் குழந்தைய என்கிட்ட வரலன்ற மாதிரிலாம் ஜோதி சொல்றாங்க. அச்சோ, அப்ப குழந்தை எங்க போனான்ற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. எல்லா பக்கமும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா குழந்தை எங்கன்றதை இவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவங்க பரபரப்பா தேடிட்டு இருக்கிறத அந்த நெய்பரும் கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வேற வழியே இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலான்ற மாதிரி இவங்களுமே இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. குழந்தை காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப குழந்தையோட போட்டோவை தந்துடுறாங்க. சரி, உங்களுக்கு யார் மேலேயே அது டவுட் இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. இப்ப ஜோதிமாவும் அந்த நெய்பர் மேல இருக்க டவுட்டை பத்தி சொல்றாங்க. நாங்க எங்க போனாலும் சரி அவன் ஃபாலோ பண்ணி வர மாதிரியே எனக்கு தோணும், அவன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த நெய்பரை அமுக்கலான்ற மாதிரி நெய்பரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வேற ஒரு சாவி மூலியமா கதவை திறந்து உள்ள வராங்க. குழந்தைய கடத்துறவங்க என்னெல்லாம் வச்சிருப்பாங்களோ அது எல்லாமே அவன் வீட்டுல இருக்கு. இவன் தான் குழந்தைய கடத்திருக்கான் போல, இவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி போலீஸுங்க பேசிக்கிறாங்க. இப்ப போலீஸுங்கெல்லாம் கிளம்பலான்னு நினைக்கும் போது அவன் லிப்ட்ல ஏறி வந்துட்டு இருக்கான். இவங்க லிப்ட்ல இறங்கலாம்னு நினைக்கும் போது கரெக்டா அவனை பார்த்துடுறாங்க. இவன் தான் அவன்ற மாதிரி ஜோதிமா சொல்றாங்க. போலீஸுங்க சட்டுன்னு அந்த நபரை அமைக்கிறாங்க. இப்ப அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. குழந்தைய எங்கடா வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாங்க. எது குழந்தை காணுமா சார், நாளா எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். பொய் சொல்லாத, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, அந்த குழந்தை எங்கெல்லாம் போறாலோ அந்த இடத்தெல்லாம் நீ ஃபாலோ பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், நான் ஒரு படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்கேன், குழந்தைய தூக்குற மாதிரி ஒரு ரோல் தான் பண்ண போறேன், மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொன்னாரு, அதுக்கு ட்ரை பண்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுவேன், நான் உண்மையில நல்லவன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. சரி, இந்த மீசெல்லாம் கூட செட்டிங் தான் அப்படின்ற மாதிரி மீசையெல்லாம் பிச்சு காட்டுறாரு. சரி, டைரக்டருக்கு கால் பண்ணி விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஆளுங்களுமே டைரக்டருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இந்த கப்பலுக்கு திவ்யா மேல டவுட் வருது. ஏற்கனவே திவ்யாவை பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவோட வேலையை கெடுத்து விட்டாங்கல்ல, அதை மனசுல வச்சு அவ ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திவ்யா அந்த டைம் ஒரு நபரை லவ் பண்ணாங்கல்ல, இப்ப அவரை தான் கல்யாணமே பண்ணிருக்காங்க. திவ்யா இப்ப பிரெக்னண்டா வேற இருக்காங்க. பிரெக்னண்டா இருக்க நான் போய் எப்படி குழந்தைய தூக்குவேன், நாளா எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எதுவுமே பண்ணலன்றது தெரிஞ்சிருது. இப்ப அடுத்ததா லான்சி இருக்காங்கல்ல, என் குடும்பம் மேல எனக்கு டவுட்டா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருமே அந்த ஃபேமிலியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாரு. அதாவது அண்ணன் அம்மா தான் வந்திருக்காங்க. எங்க மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா, நாங்க என்னடி பாவம் பண்ணோம், அந்த குழந்தைய பார்க்கணும்னு நினைச்சோம், அது தப்பான்ற மாதிரிலாம் அம்மா புலம்புறாங்க. அம்மா பேசுறத வச்சு அம்மா பண்ணலன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. இதை தாண்டி பாஸ் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ஹீரோவோட எம்டி மேல டவுட் இருக்கிறதா சொல்றாங்க. எம்டியும் இதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காக்கு போக போறாங்க பாத்தீங்களா, எம்டி தான் வேற ஒருத்தர் மூலியமா இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காக்கு போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாரு. நீங்க ரெண்டு பேரும் என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்றாரு. உன்னை நான் எப்பயோ அமெரிக்காக்கு அனுப்பியிருப்பேன், ஆனா இங்கே என்னோட பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வரலாம்னு நினைச்சேன், அதுக்காக தான் உன்னை இங்கேயே வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உங்க ரெண்டு பேருக்கு நல்லது மட்டுமே நினைச்ச என்ன போய் குழந்தைய தூக்கியிருப்பேன் நினைச்சிட்டீங்கல்ல, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரி ஃபீலிங்கா பேசுறாரு. இவங்களுமே இவர் பண்ணலன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவர்கிட்ட
கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, டைரக்டர் கிட்ட பேச வச்சிடறான். டைரக்டர் உண்மையிலேயே மெத்தட் ஆக்டிங்க்கு தான் அவன் அப்படி பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இதெல்லாம் ஸ்டூடியோக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்ற மாதிரி இவரும் சத்தம் போடுறாரு. அப்ப யார் தான் குழந்தைய தூக்கியிருப்பான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ரொம்ப யோசிக்கிறாரு. இப்ப நீங்க 2 பேர் வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜோதிமா நீங்க மட்டும் உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வச்சிடுறாரு. குழந்தைய எங்க வச்சிருக்கீங்க, ஒழுங்கா தந்துருங்கன்னு கேக்குறாரு. சார் என்ன சார் சொல்றீங்க, நான் ஏன் குழந்தைய தூக்கணும்னு கேக்குறாங்க. குழந்தை அமெரிக்காவுக்கு போக போறா, இது உங்களுக்கு பிடிக்கல, உங்க கூடயே வச்சுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, அதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கீங்க, குழந்தை எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சத்தியமா நான்லாம் அப்படி பண்ணல சார், நம்புங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு போன் கால் வந்திருக்கு. இவருமே அட்டன் பண்ணி பேசலாம் செய்யறாரு. இப்ப பேசினவரோட முகம்லாம் மாறுது. குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, வாங்க போலான்ற மாதிரி இவங்களை கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப டிராவல் பண்ணி ஒரு வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த வீட்டை பார்த்தோன்னே நிரஞ்சன் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா நிரஞ்சனோட வீட்டுக்கு தான் கூட்டே வந்திருக்காரு. இந்த குழந்தைய பார்க்க நடுவுல ஒரு தாத்தா ஒருவர் பாத்தீங்களா, அவர் தான் நிரஞ்சனோட அப்பாவா இருப்பாரு. ஒய்ஃபுக்கு குழந்தைய காட்டணுன்றதுக்காக தான் அப்பப்ப போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு காட்டுவாரு. இந்த வீட்டுல இருக்கவங்க நிரஞ்சன் கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாங்க. நாங்க லவ்னோட கோவத்துல போக சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம், இவன் இடமே தரல சார், பேத்திய ஒரேடியா அமெரிக்காவுக்கு கூட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டான், அதனால தான் சின்ன பையன் மூலியமா போய் கூட்டு வர சொன்னோம். இந்த பொண்ணு ஐஸ்கிரீம் கடையில தனியா நின்றுக்கா, அதை பார்த்து சின்ன பையன் கூட்டு வந்திருக்கான், அதனால தான் கால் பண்ணி சொன்னோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பயுமே நிரஞ்சன் அம்மா மேல கோவப்படுறாரு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க பாட்டிப்பா, அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, சட்டம் அதுக்கு அனுமதிக்காது, குழந்தை கிடைச்சிருச்சுல நீ கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவருமே பேரண்ட்ஸ் கிட்ட மேற்கொண்டு பேச விரும்ப மாட்டாரு. குழந்தைய கூப்பிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பேரண்ட்ஸும் ஏக்கமா வாசல்ல வந்து பாக்குறாங்க. பிளைட்டுக்கு டைம் ஆயிருது. இவங்க 2 பேருமே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறாங்க. ஜோதிமாக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தந்துடலாம் நினைக்கிறாங்க. இதை வச்சுக்கோங்கன்னு அமௌண்ட்டை கையில தராங்க. ஜோதிமாக்கு இந்த காசெல்லாம் பெருசா தெரியல, இந்த பொண்ணை மிஸ் பண்ணுவோமேன்னு யோசிக்கிறாங்க. பொண்ணுமே ஜோதிமா விட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. அடம் பிடிக்காத நிலா வான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்றா. அதை மீறிய இவங்க பாட்டுக்கு வேகமா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஃபேமிலியை ஒரேடியா விட்டுட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஜோதி யோசிச்சுட்டு இருக்காங்க. பொண்ணு இன்னமும் அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அடம் பிடிக்காத, அமைதியா வான்ற மாதிரி இவங்களுமே பொண்ணு கிட்ட ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஜோதி வீட்டுல இருக்கும் போது போன் கால் வருது. ஜோதியும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. இப்ப ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா இவங்களுமே ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு போனால அழுது அந்த பொண்ணுக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்திருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு தான் அவங்க சேர்த்திருப்பாங்க. கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல பொண்ணு இருக்கா போல. இப்ப ஜோதிமா பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஓகேவான்ற மாதிரி ஜோதிமா கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே இவங்க கிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அளவிடாம பாத்துக்கோங்கன்ட்டு. இந்த அளவுக்கு அளவிட்டு இருக்காங்க. அப்படியே அமெரிக்காவுக்கு போறது உங்களுக்கு முக்கியன்ற மாதிரிலாம் டாக்டர் கோவப்படுறாங்க. இப்ப ஜோதிமாவும் வெளியே வந்து இவங்க 2 பேர்கிட்ட கோவமா பேசுறாங்க. ஆக்சுவலா இவங்க குழந்தைய கவனிச்சுக்கவே மாட்டாங்க. இவங்களோட வேலையில மட்டும் தான் மும்முரமா இருப்பாங்க. இப்ப வெளிநாட்டுக்கு போறது உங்களோட ஆசை தான், மத்தவங்க ஆசையை பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. குழந்தை கஷ்டப்பட்டா என்ன, நம்ம குடும்பம்லாம் கஷ்டப்பட்டா என்ன, அதை பத்திலாம் உங்களுக்கு கவலை இல்ல. உங்களுக்கு விருப்பப்பட்டது நடக்கணும், அதுதானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு இவங்களுமே ஃபீல் பண்றாங்க. இப்ப குழந்தை கண்முழிச்சிடுறா போல. 2 பேருமே உள்ள வந்து பாக்குறாங்க. இவங்க இன்னைக்கு போற பிளான் கேன்சல் ஆயிருச்சுல, அதனால ஏஜென்சில இருந்து கால் பண்றாங்க. அடுத்த வாரம் ஒரு ஃபிளைட் இருக்கு சார், நீங்க அதுல தான் போக போறீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, நாங்க அமெரிக்காக்கு வர பிளானையே கேன்சல் பண்ணிட்டோம், நாங்க இங்க தான் கொஞ்ச நாள் இருக்க போறோம், குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளானை பத்தி யோசிக்க போறோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஜோதிமா பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபேமிலி கிட்டயும் பேசி சேர்ந்துடலான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இவ்வளவு நாள் பேசாம இருந்ததுக்கு மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்பயோ இறங்கி வந்திருப்பாங்க. ஆனா இவங்க இறங்கி போக கூடாது, அவங்க கிட்ட பேசவே கூடாதுன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. எப்பவுமே குழந்தை ஜோதிமா பக்கத்துல தானே படுத்து தூங்குவா. ஆனா இப்பெல்லாம் பேரண்ட்ஸே நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க. நைட்டு நேரம் இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பேரண்ட்ஸுக்கு நடுவுல போய் படுத்துடுறா. இந்த விஷயத்த ஜோதிமா பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளோட தேவை இந்த வீட்டுல இல்லைன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காலையில முழிச்சவங்க ஜோதிமா எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவங்க போர்டுல சில விஷயங்களை எழுதிட்டு தான் போயிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நீங்களே நல்லபடியா பார்த்துப்பீங்க, என் தேவை இந்த வீட்டுக்கு அவசியம் இல்ல, நான் போறேன்ற மாதிரி தான் எழுதி வச்சிருக்காங்க. அதை பாக்குற இவங்களுமே லைட்டா எமோஷனல்லாம் ஆகுறாங்க. ஜோதிமா எங்கேயோ நடந்து போற மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.